வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பொங்கல் திருநாள் எப்படி கொண்டாட வேண்டும், எந்த நேரத்தில் பொங்கலிட வேண்டும். கலாச்சாரங்களிலேயே பழமையான கலாச்சாரத்தை கொண்ட பழமையான மொழி, பழமையான இனம் அப்படின்னா இந்த தமிழ் இனம், தமிழ் மொழி. அப்படி பழமையான கலாச்சாரத்தை கொண்ட இந்த தமிழினத்தின் வரலாறு உழவோடு சம்பந்தப்பட்டது. 3000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழின்னு சொல்றாங்க நம்முடைய தமிழ் மொழியை. ஆதி மொழின்னு உலகமே ஒத்துக்கொள்கிறது. அப்படி இந்த தமிழ் மொழி, தமிழ் இனமானது உழவு கலாச்சாரத்தோடு ஒத்து போகிறது. உழவின்றி உலகில்லை என்பதை உணர்த்துவதற்காக தை மாதத்தில் ஆண்டின் தொடக்கத்திலேயே நாம அறுவடை முடிந்து உழவு பணிக்கு பயன்படக்கூடிய ஜீவராசிகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு, உழவு பணிக்கு பயன்படக்கூடிய நம்ம இயற்கையோடு ஒன்றி போன சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. தை முதல் நாளாக பொங்கல் பண்டிகையில சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்க சூரிய பொங்கல் எடுக்கிறோம். இந்த சூரிய பொங்கல்ல பாத்தீங்கன்னா ஓம் அஸ்வத்ஜாயத்மிக்கு பத்மகஸ்யாதிமிக்கு தன்னோ சூரிய பிரசோதயாது என்ற காயத்ரி மந்திரத்தோடு கரும்பிட்டு மாமன்கள் கூட பிறந்த சகோதரன் கொடுக்கக்கூடிய அந்த பொங்கல் பானையில புத்தரிசிட்டு பொங்கல் இடுறோம். வெல்லம், கரும்பு என்று புத்தாடை உடுத்தி இந்த பொங்கல் திருநாளை வரவேற்கிறோம். சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு பண்டிகை. சூரிய பகவானுடைய சூரிய ஒளிக்கற்றை இல்லை என்றால் உயிர்கள் வாழ முடியாது. அந்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிற இந்த பண்டிகையில இந்த ஆண்டு 14/1/2025 செவ்வாய்க்கிழமை இந்த பொங்கலிடுவதற்கு ஏற்ற நேரம் என்பது காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, 10:30 மணி 11 வரைக்கும் வச்சுக்கலாம். 12 மணி வரைக்கும் போனாலும் தவறு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த பொங்கல் நேரத்தில் புத்தாடை உடுத்தி, புதுப்பானை இட்டு, புத்தரிசி போட்டு பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைக்கும் போது சூரிய பகவானுடைய அருளாசி கிடைக்க பெற்று இன்று போல என்றும் வாழக்கூடிய உணவை, உயிர்களை காத்து ரட்சிப்பார் சூரிய பகவான். இப்படியாக இந்த ஆண்டு 14/1/2025 காலை 10:30 மணிலிருந்து 11:30 மணி வரை பொங்கலிட்டு கொண்டாடுகிறோம். அடுத்த நாள் 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் எதுக்காக இடுறோம் அப்படின்னா, நமக்கு உழவுக்கு பயன்படக்கூடிய மாடுகளை போற்றும் விதமாக, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டுப்பொங்கல் இடுறோம். மாட்டுப்பொங்கல் எப்படி அப்படின்னா, மாலை நேரத்தில், அன்று மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை மாட்டுப்பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் மாட்டுப்பொங்கல் என்று கூவி சந்தோஷமாக பறை இசைத்து மூலமடித்து மாடுகளுக்கு வண்ணம் பூசி, குளிப்பாட்டி வண்ணம் பூசி மாடுகளை அலங்கரித்து மாட்டு வண்டியில, மாடு பட்டியில போய் பொங்கலிட்டு வழிபடக்கூடிய ஒரு அற்புத திருநாள் இந்த மாட்டு பொங்கல். வேறு எந்த தேசத்திலும், வேறு எந்த இனத்திலும் இப்படியாக உழவு பணிக்கு பயன்படக்கூடிய ஜீவராசிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பண்டிகை இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா ஆதி மொழி, ஆதி இனம் தமிழினம். அந்த தமிழினத்தின் அற்புதமான வரலாறு இந்த பொங்கல் பண்டிகைக்கு உண்டு. இந்த பொங்கல் பண்டிகையோட தொடக்கத்திலேயே என்ன பண்றோம்னா போகின்னு வைக்கிறோம். இந்த ஆண்டு 13/1/2025 திங்கட்கிழமை வருகிறது போகி. பழைய பொருட்களை எரித்து வீட்டை சுத்தம் செய்து, பழைய பொருட்களை எல்லாம் எரித்து புதிதாக வீட்டிற்கு வண்ணமிட்டு அடுத்த நாள் 14/1/2025 பொங்கலை வரவேற்பதற்காக தயாராகிறோம். அது போகி பண்டிகை. அடுத்த நாள் 14ஆம் தேதி பொங்கல், சூரிய பொங்கல். 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். 16ஆம் தேதி கரிநாள் அப்படின்னு வைக்கிறோம். அந்த கரிநாள் என்ன பண்றோம்னா, உறவுகளோடு விளையாடி மகிழ்ந்து சந்தோஷமாக பொங்கல் திருநாளை வழியமைத்து வைக்கிறோம். திருவள்ளுவர் பிறந்த நாள். ஃபர்ஸ்ட் பழையன எரித்து புதியன புகுதல் போகி பண்டிகை. அடுத்து சூரிய பொங்கல், அடுத்து மாட்டுப்பொங்கல், அடுத்து கரிநாள். இந்த 4 நாளும் தமிழர்களுக்கே உரிய ஒரு உன்னதமான திருநாள். நான் தமிழன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத திருநாள். இந்த அற்புத திருநாளில் தமிழ் கலாச்சாரத்தோடு அனைவரும் பொங்கல் திருநாளில் ஒற்றுமையாக இருந்து பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.